ரோஸ் செடி பார்க்கவே அழகா இருக்குல்ல அப்படின்ற ஆசையில ரோட்ல போகும்போதெல்லாம் இந்த மாதிரி செடி பார்த்தானா வாங்கிரும். பட் வாங்கும்போது என்னமோ அழகா பஞ்சா பூக்க தான் செய்யும். லேட்டரான் என்ன ஆகும்னா முட்டே வராது, இல்ல 1 2 மொட்டு வரும். பூ வந்து பெருசா பூத்துட்டு இருந்தது சின்னதா பூக்க ஆரம்பிச்சிடும், இல்ல செடியே வாடிடும், செடியே செத்து போயிடும். இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலா ஊட்டி ரோஸ், பெங்களூர் ரோஸ், ஹைபிரிட் ரோஸ் வாங்கிட்டு போனா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைக்காரன் ஏமாத்திட்டான்ட்டு அவனை போட்டு திட்டிட்டு இருப்போம். அவர் என்னமோ நம்ம மேல இருக்கிற பல வருஷம் ரிவெஞ்சில் இப்படி நம்மளை ஏமாத்திட்டாரு, காசை பிடுங்கிட்டாருன்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவர் கரெக்டாக தான் கொடுத்துருப்பாரு. அந்த செடியை நம்ம பார்கெயின் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருப்போம். நம்ம செய்கிற 1 2 மிஸ்டேக்ஸ்னால அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கும், சில பேருக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இப்படி கடைக்காரரை பிளேம் பண்ணாம செடி வாங்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி எப்போதுமே கொத்து கொத்தா பூக்கணும்னா கீழே டேக் பண்ணியிருக்க வீடியோல டீட்டெயிலா இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் இருக்க செடியில எப்போதுமே பூ பூத்துட்டே இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.